பிரபல பாலிவுட் நடிகர் சல்மான் கானை வீடு புகுந்து கொல்லப் போவதாகவும் அவரது காரை வெடிக்கச் செய்யப் போவதாகவும் மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பது பாலிவுட் வட்டாரத்தில் மட்டுமின்றி மகாராஷ்டிராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் மும்பையில் சல்மான் கான் வீட்டிற்கு வெளியே 2 பேர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதிலிருந்து இந்த கொலை முயற்சி தொடங்கியது. பின்னர் சல்மான் கானின் நெருங்கிய நண்பரும் மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சருமான பாபா சித்திக் கொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து சல்மான் கானை சுற்றி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்நிலையில்தான் தற்போது அவருக்கு மீண்டும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மும்பை ஒர்லியில் உள்ள போக்குவரத்து துறையின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு வந்திருக்கும் மிரட்டலில் சல்மான் கானை வீடு புகுந்து கொலை செய்யப் போவதாகவும் அவரது காரை வெடிக்கச் செய்யப் போவதாகவும் மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். பிஷ்னோய் மக்களின் குருவான 16வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஜம்புகேஸ்வரரின் மறுவடிவமாக பிளாக் பக் மான்கள் கருதப்பட்டு வருகிறது. 1998ஆம் ஆண்டில் ராஜஸ்தானில் படப்பிடிப்புக்கு சென்றிருந்த சல்மான் கான் பிளாக் பக் மான்களை வேட்டையாடியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வழக்கில் நீதிமன்றத்தை நாடி ஜாமீன் பெற்றிருந்தார் சல்மான் கான். இந்த சூழலில் பிஷ்னோய் சமூகத்தைச் சேர்ந்த லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் சல்மான் கானை கொலை செய்வதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. பலமுறை வெளிப்படையாக கொலை மிரட்டலும் விடுத்தனர். இதற்கிடையே மத்திய அரசு தரப்பில் சல்மான் கானுக்கு Y+ பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்போது மீண்டும் கொலை மிரட்டல் வந்திருப்பது பிஷ்னோய் கும்பலிடமிருந்து வந்ததா என்பது தெளிவாக தெரியவில்லை. 26 வருடங்களுக்கு முன்பு சல்மான் கான் செய்த தவறு இப்போது அவரை துப்பாக்கி முனையில் துரத்தி கொண்டுள்ளது. 1998இல் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் 2 மான்களை சல்மான் கான் வேட்டையாடிய சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் குற்றவாளி என்று ஜோத்பூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. 1998இல் அந்த சம்பவம் நடந்தபோது 5 வயது சிறுவனாக இருந்த ஒருவர் இப்போது சல்மான் கானை கொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த சிறுவன் குறித்து பல்வேறு நாடுகளும் பேசத் தொடங்கியுள்ளன. யார் அந்த சிறுவன்? உலக நாடுகள் ஏன் அவனை பற்றி பேசுகின்றன? சல்மான் கானை கொல்ல துடிப்பது ஏன் என்பது குறித்து இப்போது விரிவாக பார்க்கலாம். சல்மான் கானை கொல்ல துடிக்கும் லாரன்ஸ் பிஷ்னோய். யார் இந்த கேங் லீடர்? லாரன்ஸ் பிஷ்னோய் பஞ்சாபில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதுதான் அவரது வாழ்க்கை பாதை மாறுகிறது. மாணவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைகிறார். அதனால் ஏற்பட்ட மோதல்கள் கொலை முயற்சி வழக்கு வரை லாரன்ஸ் பிஷ்னோயை கொண்டு சேர்க்கிறது. அந்த சிறுவன் இப்போது 31 வயது இளைஞன். மோஸ்ட் வாண்டட் நோட்டோரியஸ் கிரிமினல் கும்பலின் தலைவனான லாரன்ஸ் பிஷ்னோய் பஞ்சாபில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர்தான் பிஷ்னோய். கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரம்பரை நிலம் கொண்ட குடும்பம் பிஷ்னோயின் குடும்பம். சண்டிகர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போதுதான் அவரது வாழ்க்கை பாதை மாறுகிறது. மாணவர் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைகிறார். அதனால் ஏற்பட்ட மோதல்கள் கொலை முயற்சி வழக்கு வரை லாரன்ஸ் பிஷ்னோயை கொண்டு சேர்க்கிறது. பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். சிறையில் கிரிமினல்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. வெளியே வந்து கொலை, ஆள்கடத்தல், பணம் பறிப்பு என பல்வேறு கிரிமினல் செயல்களில் ஈடுபட்டு ஒரு கேங்ஸ்டராக உருவெடுக்கிறார் லாரன்ஸ் பிஷ்னோய். பஞ்சாபில் ஏகப்பட்ட கிரிமினல் கேங்குகள் இருக்கின்றன. அவர்களையெல்லாம் பொதுவாக இணைப்பது போதைப் பொருட்கள், ஆயுத கடத்தல், ஆள்கடத்தல். இவற்றோடு சேர்த்து பாப் இசையும் உள்ளூர் சினிமாவும். பஞ்சாப் பாப் மியூசிக்கில் இருப்பவர்களுக்கும் போதைப் பொருட்களுக்கும் மிகுந்த தொடர்பு உள்ளது. பாடகர் சித்து மூஸ்வாலாவின் கொலை இந்த நெட்வொர்க் எப்படியெல்லாம் இயங்குகிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். போதைப் பொருள், பாப் இசை போன்றவை இளைஞர்களை எளிதாக கிரிமினல் கும்பல்களை நோக்கி இழுக்கக்கூடியவை. இவற்றோடு சேர்த்து மேலும் ஒரு விஷயமும் இருக்கிறது. அதுதான் இளைஞர்கள் மத்தியில் லாரன்ஸ் பிஷ்னோயை ஒரு ஐகானாக நிலைநிறுத்தி இருக்கிறது. பருத்தி வீரன் படத்தில் கார்த்தி ஒரு டயலாக் பேசுவார்.
இப்படியே கோர்ட்டு ஜெயிலுன்னு சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது பெருசா செஞ்சுட்டு மெட்ராஸ் ஜெயில பார்த்திடணும் சித்தப்பா என்பார். அந்த டயலாக்கை சீரியஸாக எடுத்துக்கொண்டு செயல்படுகிறது இந்த பிஷ்னோய் கேங். அந்த கேங்குக்கு 3 இலக்குகள் இருக்கின்றன. கேங்கின் பெயரை பிரபலப்படுத்துவது, கேங்கின் பெயரை கேட்டாலே பயம் வர வைப்பது, மற்ற கேங்கின் ஏரியாவுக்குள் செல்வாக்கை செலுத்துவது. இந்த இலக்குகளை படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் திட்டமிட்டு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அதை செயல்படுத்தும் சில முக்கிய சம்பவங்களை இங்கு பார்க்கலாம். பெயரை பிரபலப்படுத்துவது. 2018 சல்மான் கான் மான்களை வேட்டையாடிய வழக்கில் ஜோத்பூர் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்ற நேரத்தில் சல்மானை நிச்சயம் கொல்வோம் என பேட்டி கொடுத்தார் லாரன்ஸ் பிஷ்னோய். அந்த பேட்டி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய பேசுபொருளானது. இந்த வருடத்தின் தொடக்கத்தில் சல்மான் கான் வீட்டை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக சல்மான் கானுக்கு அதில் ஒன்றும் ஆகவில்லை. சல்மானை தொடர்ந்து குறிவைப்பதால் பிஷ்னோய் கேங் அவ்வப்போது பேசு பொருளாகி விடுகிறது. கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையின் மையப்புள்ளியாகவும் பிஷ்னோய் கேங் தான் இருக்கிறது. 2023 ஜூலையில் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காலிஸ்தான் ஆதரவாளரான ஹர்தீப் சிங் நிஜார் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் பிஷ்னோய் கேங் போன்ற கிரிமினல் குழுக்களுக்கு உளவு அமைப்பான ரா தகவல்களை திரட்டி கொடுப்பதாகவும், அதை வைத்து அந்த குழுக்கள் கனடாவில் வசிக்கும் சீக்கியர்களை குறிவைத்து கொள்வதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். இந்தியா அந்த குற்றச்சாட்டை கடுமையாக எதிர்த்திருந்தது. இரு நாடுகளும் தங்கள் தூதர்களை திரும்ப பெற்றுள்ளனர். இந்த விவகாரத்தில் கனடா அரசு பிஷ்னோய் கேங்கின் பெயரை பயன்படுத்தியது சர்வதேச அளவில் அந்த கேங்குக்கு பப்ளிசிட்டியை ஏற்படுத்திவிட்டது. அடுத்து பயத்தை ஏற்படுத்துவது. சமீபத்தில் மகாராஷ்டிராவின் முன்னாள் அமைச்சர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் பாபா சித்திக் கொல்லப்பட்டதில் பிஷ்னோய் கேங்குக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. சல்மான் கானின் நெருக்கமான நண்பராக இருந்ததால் அவர் கொல்லப்பட்டதாக பிஷ்னோய் கேங்கைச் சேர்ந்த ஒருவர் முகநூலில் பதிவிட்டிருந்தார். பஞ்சாபில் பிரபல பாப் பாடகரான சித்து மூஸ்வாலா கொல்லப்பட்ட வழக்கில் முதல் குற்றவாளியாக கைதாகி சிறையில் இருக்கிறார் லாரன்ஸ். இப்படி பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கொலைகள் மூலமாக மற்ற கேங்குகளுக்கெல்லாம் பயத்தை ஏற்படுத்துவதை யுக்தியாகவே வைத்திருக்கிறது பிஷ்னோய் கேங். சல்மான் கானுடனான தொடர்பு ஒரு காரணமாக இருந்தாலும் அவரின் கொலை மூலமாக தாவூத் இப்ராஹிமுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவதும் உள்நோக்கம் என்று கூறப்படுகிறது. பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து மகாராஷ்டிராவில், மும்பையில் தாங்கள் கால் பதித்து விட்டோம் என்று வெளிப்படுத்தவே சித்திக் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. எனவே சல்மான் கான் உயிருக்கு குறிவைத்திருப்பது பிஷ்னோய் கேங் தான் என்று உறுதி செய்யப்பட்டால் அதனை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்படியும் அந்த கொலை திட்டத்தை கொடூர கேங் நிறைவேற்ற தீவிரம் காட்டும் என்பதால் சல்மான் கான் மிகவும் எச்சரிக்கையாகவும் தகுந்த பாதுகாப்போடும் இருக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. சல்மான் கானுக்கு விடுக்கப்பட்டுள்ள கொலை மிரட்டல் ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அடுத்தவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எந்த சக்தியையும் கண்டுபிடித்து களையெடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. இதனை செய்யுமா மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக அரசு?